பேர் கூடியிருக்கிறது மீராவுக்காக. நண்பா, காத்திருந்த காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும், இறைவன் ஆசீர்வாதத்தில். ஏன்னா மீராவோட முதல் படத்தில் வந்து பயணப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு படைப்புலையும் ஏதோ ஒன்று நடந்துடும், ஏதோ ஒரு மேஜிக் நடந்துடும், நண்பன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். இந்த படத்தில் அந்த ஆசை நிறைவேறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இறைவனுக்கு நன்றி. ஒரு உணர்வு பூர்வமான ஒரு படைப்பை பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா படம் நான் பார்க்கல, 2-3 முறை கூப்பிட்டாங்க, நான் இங்கே இல்லை. இந்த ட்ரெய்லர்ஸ் பார்த்ததில், அந்த சாங் பார்த்ததுலேயே ரொம்ப ஒரு ஆழமான ஒரு அன்பை போதிக்கக்கூடிய ஒரு படைப்பாக தெரியுது. மீரா கதிரவன் இயக்குனர், சாம் சிஎஸ் இசை, படத்தோட பேர் ஹபீபி. சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய தேசிய ஒருமைப்பாடு படைப்பிலே இருக்குது. இப்போது இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு படைப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் தம்பி சாம் சிஎஸோட இப்போ ஒரு படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி ஒரு வேலைக்காரனை பார்க்கவே முடியாது. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு என் முன்னாடியே இசையமைத்த ஒரு இயக்குனர். தம்பி வாழ்க. இன்னும் நிறைய கதவுகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாழ்த்துக்கள். ஒரு இசை வெளியீடு என்பது இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியருக்கான தினம். சாம் சிஎஸ் தன்னுடைய ஒவ்வொரு படத்திலும் தன்னை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். யுகபாரதியின் பாடல்களை கவிதை போல் வாசிப்பதில் அலாதின் ஆட்டமுடையவன் நான். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துகளும். பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆனதற்கு அப்புறம் இன்ஃப்ளூயன்சஸ் அதை பற்றி பேசுவது, அலசுவது என்பதெல்லாம் வேறு. இதுபோல் ஒரு மேடையில் கூடி சக கலைஞர்களும் இயக்குநர்களும் எழுத்தாளர்களும் அந்த படத்தை கலந்தாய்வு செய்வதும் கலந்துரையாடுவதற்குமான வாய்ப்பு மிகவும் குறைவு. ஹபீபியை நான் ஏற்கனவே பார்த்துவிட்ட காரணத்தால் அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மேடையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்திய சினிமாவின் வணிக கட்டமைப்பில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே வருகின்ற மாறுதல்களின் காரணமாக இயக்குநர்களும் கலைஞர்களும் தயாரிப்பாளர்களும் ஃபார்முலாக்களையும் ட்ரெண்டுகளையும் தொடர்ந்து ஓடக்கூடிய ஒரு அழுத்தத்திற்கு ஆளாகி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு விதமான சினிமா உண்டு. அது நம் வாழ்வியலுக்கு மிக அணுக்கமாக இருக்கக்கூடிய சினிமா. நம் மனதை வருடக்கூடிய, தொடக்கூடிய, பாதிக்கக்கூடிய கதைகளை சுமந்து வரும் சினிமா என்பதை ஞாபகமூட்டுகின்ற ஒரு படம் தான் ஹபீபி. இப்போ அடுத்து முதல் படம் பண்ணியாச்சு, அடுத்த படம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்கும். எப்பயுமே இந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மக்கிட்ட அடுத்த படத்துக்கான விஷயங்களை சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை ப்ரப்போஸ் பண்ணும்போது, ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்த படங்கள் மாதிரி சில படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் இன்றைக்கி அப்படி பண்ணால் ஜெயிக்க முடியாது, அப்படி பண்ணால் அடுத்த லெவலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளை தொடர்ந்து பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இந்த விழாவுக்கு வர வரைக்கும் எனக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருந்தது. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளோ வியப்பாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ என்ன சொல்கிறது, கிராஃப்ட் கம்மியாக இருக்கானா கிடையாது, ஃபிலிம் சென்ஸ் கம்மியாக இருக்கானா கிடையாது. அவங்களால நினச்சா என்ன வேணால் க்ரியேட் பண்ண முடியும், என்ன வேணால் எழுத முடியும். ஆனால் இப்படி ஒரு படம் தேவை அப்படின்னு அவங்கள வருத்திக்கிட்டு எடுத்து கொடுக்குற இயக்குநர்கள் இருக்கிற இந்த மேடையில் நான் நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன நீங்கள் கூப்பிட்டதுக்கு இந்த இடத்துக்கு. அப்படி வந்தவங்க தான் நான் பார்க்கும் பொழுது, நான் யாரெல்லாம் பார்த்து யார் மாதிரிலாம் படம் எடுக்கணும் அப்படின்னு யோசித்த அத்தனை இயக்குநர்களும் அத்தனை டெக்னீஷியன்ஸும் இங்கே இருக்காங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவங்களோட இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது. மீரா கதிரவன் சாரோட ஸ்பீச்சுக்கு நான் ரொம்ப ஒரு பெரிய ஃபேன். அவர் எப்படி எவ்வளோ அழகாக பேசுவாரோ, எவ்வளோ கருத்துக்களை முன்வைப்பாரோ. இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஷாட் கூட தியேட்டருக்காகவோ வணிகத்துக்காகவோ எழுதின ஒரு ஃபீல் எனக்கு வரல. அந்த கதைக்கு என்ன தேவையோ, அவர் என்ன சொல்லணும்னு நினச்சாரோ அது அவ்வளோ அழகாக ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் பார்க்குறேன். ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒரு மெனக்கடல் இருக்குது. இந்த படம் அவசியம், இந்த படம் தேவை அப்படின்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் எடுத்து அதை வெளியிட்ட ஒரு உணர்வு எனக்கு அவர் கடத்தியிருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைக்கி இந்திய அரசியல் சூழலில் இது மாதிரியான திரைப்படங்கள், ஒரு திரைப்படம்ன்றது ஒரு 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 சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும், அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்கும்ன்றதெல்லாம் நம்மளுக்கு இன்றைக்கி சூழலில் இது ரொம்ப முக்கியமான படம். இது கண்டிப்பாக வெளியில் வரணுன்றதுக்காக தான் எல்லோரும் வந்திருக்காங்கன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது சாம் சிஎஸ் அவருக்காகவும் ரொம்ப முக்கியமாக நான் வந்திருக்கேன். ஏன்னா சாம் சிஎஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு ஒரு இமேஜ் இருக்கும். அவர் இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணுவார், இல்லை
இந்த மாதிரி மியூசிக் தான் பண்ணுவாருன்ட்டு. ரீசெண்டாக என்னோட அடுத்த படம் அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு, கராத்தே பாபு. அவர் ஒரு 3 மியூசிக் டைரக்டராக எனக்கு தெரியாது, தமிழ், தெலுங்கு, மலையாளம்ன்ற மாதிரி 3த்துக்கும் 3 ஆளாக அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. சில இடங்கள்ல நானே வந்து கொஞ்சம் ஓவராக போகலாம் அப்படி இப்படின்னு பேசும்பொழுது அவர் என்னோட படத்தை எனக்கு அறிமுகப்படுத்தினாருன்னு நினைக்கிறேன். ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரில், இல்லை தலைவா எனக்கு இந்த படம் நீ என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்றது எனக்கு அவர் சொல்லும் போது தான் எனக்கு சில விஷயங்கள் சில இடங்கள்லாம் புரியும். திடீர்னு கிளாஸ் எடுப்பார், இந்த இடம் இப்படி இருக்குது தலைவா, நீங்கள் பாருங்கள் இது பண்ணியிருக்கீங்க, இந்த இடம் வந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு செகண்ட் ஒரு 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 பி ஒரு 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 ட்ராக், ஒரு செகண்ட் இந்த பக்கம் போனால் என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும், இந்த பக்கம் வந்தால் என்ன க்ரியேட் பண்ணுன்றதெல்லாம் எனக்கு சொல்லுவார். எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ ரூட்டடாக சாங்ஸ் அவர் பார்க்குறதுக்கு அதை ராக் ஸ்டார் மாதிரி பயங்கரமாக ட்ரெஸ்லாம் பண்ணிருக்காரு, ஆனால் அவ்வளோ ரூட்டடான மியூசிக் வச்சுருக்காரு. அது இந்த படத்தில் ரொம்ப க்ளீனாக தெரியுது. இங்கே நான் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்தேன், ரொம்ப பெருமைப்பட்டு ரசித்து சினிமாவுக்கு முக்கியமான டேரக்டர்ஸ்லாம் இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். அதுக்கே ரொம்ப சந்தோஷம். மீரா கதிரவன் சார் என்னென்னா மாளவிகாவோட டெபியூட் மூவின்னு நான் போட்டுட்டேன் அறிமுக படம்னு சொல்லி, பட் அவங்களுக்கு இதுதான் மொதல் படம். அப்போ இருந்து அந்த படம் பார்த்துட்டு என்கிட்ட ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் ராம் சாரை பார்க்க போகிற 2-3 விஷயங்கள், அவங்க ஆஃபீஸ் போகிறப்பெல்லாம் அங்கே சார் எடிட் பண்ணிகிட்ருப்பாங்க, எனக்கு அவங்க அதுக்குள்ளேயே தான் இருந்தாங்க. ஸோ அப்போ இருந்து நான் மீரா கதிரவன் சாரை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த ப்ராசஸையும் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப அழகாக ரொம்ப நெகிழ வைக்கிற ஒரு படமாக இது இருக்கும், உணர்வுபூர்வமாக இருக்கும்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த படம் எனக்கு இந்த படம் வந்து 2 விதத்தில் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. நான் ரொம்ப ஆச்சரியமாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்னோடய வீட்டை வந்து கைத்தறி தான். அம்மா வந்து சைதாப்பேட்டை, அப்பா காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு கிராமம். 2 இடத்துலையுமே சைதாப்பேட்டையில் 95, 96 வரையிலுமே தெருவில் பாவு போடுறதும் தறி நெய்யறதும், ஈவன் அதில் ஷார்ட்ஸ் எல்லாம் அந்த நாடா வந்து பாவை கிராஸ் பண்ணுறதும் ராட்டினம் சுற்றுறதும் ரோட்டில் பாவ போகிறது, அதை பற்றி அவ்வளோ மைன்யூட்டாக டீட்டெயிலான ஷார்ட்ஸ் இருக்குது. ரேண்டமாக அதை டாக்குமெண்ட் பண்ணவே இல்லை. அது அந்த லைஃப்குள்ளே இருக்கும்போது அதோட நுவான்சஸ் என்னன்னு தெரியும். ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தார். எனக்கு அது முதல்ல ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. நான் இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக் வந்து லாஸ்ட் மந்த் ரஞ்சித்தோடு பேசும்போது இது சம்மந்தமாக இப்படி ஒரு ஒர்க்கு வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். அது ஒன்று. அதோட இந்த படம் வந்து படத்தில் இருக்க நடிகர்கள், அவங்களோட முகங்கள், அந்த படத்தோட ஈவன் காஸ்டியூமோட கலர்ஸு, வீட்டுக்குள்ளே இருக்க இந்த ப்ராப்ஸ் வரையிலும் அவ்வளோ எனக்கு அதை பார்க்கும்போதே பயங்கர உணர்வெழுச்சியாக இருந்தது. நம்ம இப்போது மலையாள படங்களில் நிறைய தொடர்ந்து வந்து டிகேட் ஆஃப்டர் டிகேட் வந்து முக்கியமான இஸ்லாமிய வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்டியானிட்டி பேஸ் பண்ண அந்த பின்புலத்துலேருந்து வர்ற மக்களோட வாழ்க்கை எந்த அரசியல் சார்ந்து பெரிய ஸ்டேட்மெண்ட்லாம் வைக்கணுன்ற அவசியம் இல்லாமல் ரொம்ப எளிமையாக அழகாக அவங்க பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்கும். இந்த நேரத்தை எனக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ஹபீபி ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு, நான் பார்த்துட்டேன். இங்கே தமிழ் சூழலில் இப்படியான ஒரு படம் வந்து இஸ்லாமிய சமூகத்தை பற்றின, சகோதரர்கள் சமூகத்தை பற்றின இந்த படம் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. இது வந்து நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தமிழ் படத்தை நான் பார்க்கல. அவ்வளோ நெருக்கமாக இதுக்குள்ளே எடுக்க முடியுன்றதை வந்து அவர் டைரக்டர் வந்து ரொம்ப அழகாக அதை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மியூசிக்கலாகவும் பயங்கர இதுவாக இருக்குது. ரொம்ப நன்றி சார், சூப்பராக இருக்குது மியூசிக்கு. இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய படமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் தேட்டராக போகிறதுன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த படங்கள் தேட்டரில் பார்க்கணும். அப்புறம் ஓடிடியில் பார்த்துட்டு இது ரொம்ப நல்ல படம் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது இல்லாத சிறை எப்படி வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததோ அது மாதிரி இந்த படம் போய் சேரணும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த படம் வெற்றி அடைஞ்சதுன்னா ரொம்ப இந்த தமிழ் மக்கள், இப்போ நம்ம வந்து இஸ்லாமியர்களோட ரொம்ப ரொம்ப சகோதரத்துவமாக இருக்கிற நாடு வந்து நம்ம தமிழ்நாடு. அந்த அந்த படம் வந்து கண்டிப்பாக அது வெற்றி படமாக ஆக்கணும். ரொம்ப நன்றி. வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம். இப்போ போன வருஷத்துலேயும் சரி, மலையாள படத்தை இப்போ கம்பேர் பண்ணியே சொல்லிட்டு இருக்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப தரமான படங்கள் வந்துக்கிருக்கு. அந்த வரிசையில் இந்த படம் பார்த்த அத்தனை பேருமே மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த படம் பார்க்க முடியல. நிச்சயமாக நம்ம வந்திருக்கு இங்கே அத்தனை பேருமே மீரா கதிரவன் மேலே வச்சுருக்க நம்பிக்கை தான் வந்திருக்கோம். நிச்சயமாக இந்த படம் பெரிய வெற்றி படமாக இருக்கும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.